வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் இது நல்லா ஊறட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், தக்காளி 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். வெந்தயக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாவை ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. 2 சப்பாத்தி போட்டாச்சு. சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.